ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி சண்டை வர்றதுக்கான காரணம் ஒய்ஃப் இம்மெச்சூராக இருக்காங்கன்றதோ, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சுற்றுறாரோ, இல்லை மாமனார் மாமியாரோ கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர பிரச்சனைக்கான மூல காரணம் மூளை தான். அதாவது பிரெயினில் உள்ள அனாட்டமிக்கல் டிஃப்ரென்சஸ். இங்கே அந்த வித்தியாசம் என்னன்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையே வராது. நீங்கள் ஈஸியாக அதை தடுத்து நிறுத்திடலாம். ஸோ ஃபீமேல் பிரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு சண்டை வரும்போது உங்கள் ஒய்ஃப் வந்து சம்மந்தமே இல்லாமல் 10 வருஷம் முன்னாடி நடந்தது, 5 வருஷம் முன்னாடி நடந்தது, 3 மாதம் முன்னாடி நடந்தது, நேற்று நடந்தது, இன்னைக்கு காலையில் நடந்தது, இப்போ நடந்ததை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ரெக்கார்ட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மேல் பிரெயினுக்கு என்ன தோணும், ஐயோ நான் இப்போ இதை பற்றி தானே பேசுகிறேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எதையோ இழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் இல்லை, சம்மந்தம் இருக்குது. அதுதான் ஃபீமேல் பிரெயினில் உள்ள கிரே மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த கிரே மேட்டர்ன்றது பல சென்டர்களை ஒன்றா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த கிரே மேட்டர் மேல் பிரெயினில் ரொம்ப தின்னாகவும் ஃபீமேல் பிரெயினில் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுவிட்ச் அழுத்தினா அந்த லைட் எரியும், அந்த சுவிட்ச் அழுத்தினா இந்த லைட் எரியும், எந்த சுவிட்ச் அழுத்தினா எந்த லைட் எரியும்னு ஆண்கள் கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. ஸோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் ஒய்ஃப் வந்து ஏன் என்னைக்கோ நடந்ததை சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு புரியும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டின்னருக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க, சரி போகிறோம், சாப்பிட்றோம், வரோம். இதே ஒரு ஃபீமேல் பிரெயின் என்ன யோசிக்கும்னா, போகிற வழியில் லெஃப்டில் காய்கறி கடை இருக்குது, காய்கறி வாங்கணும், டின்னர் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு வீட்டில் மாமனாருக்கு பார்சல் வாங்கணும், வர வழியில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கோம், ப்ளவுஸ் எடுக்கணும், அப்புறம் மொனக்கடையில் மெடிக்கல் ஷாப்பில் மாமியாருக்கு மருந்து வாங்கணும். இவ்வளோத்தையும் ஃபீமேல் பிரெயின் யோசிக்கும். இதுக்கு காரணமும் அந்த கிரே மேட்டர் தான். ஸோ இந்த கிரே மேட்டர்னால நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதோடு சேர்ந்து சில மைனஸும் இருக்குது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் பிரச்சனைகள் வரவே வராது. தேங்க்யூ.